5 குறும்படம். 5 குறும்படத்தோடையும் பேக்ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் லாக்டவுன் பீரியட். அண்டு ஒன் மோர் காமன் ஃபேக்டர், வெரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்டு சிமிலாரிட்டி, ஹோப் அண்டு சர்வைவல். இந்த பின்னணியை வச்சுட்டு தான் இந்த படத்தை பார்த்தேன். அண்டர் கரண்ட்டில் விமன் எம்பவர்மெண்ட்டையும் டச் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் த லாஸ்ட் ஒன். முதல் படம் இளமை இதோ இதோ. காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் வயசும் இல்லைன்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சுதா கொங்குரா டைரக்ஷன். ஜெயராம், காளிதாஸ் ஜெயராம், ஊர்வசி, கல்யாணி நடிச்சிருக்காங்க. ஏ டிஃப்ரெண்ட் அப்ரோச் இன் ப்ரெசன்டேஷன். சின்னவங்களும் பெரியவங்களும் மாற்றி மாற்றி ஒரே சுச்சுவேஷன், ஒரே செட்டிங்ஸ் அண்ட் சிமிலர் டைலாக்ஸ். ஜெயராம், ஊர்வசி 2 பேருமே தன்னுடைய ஒய்ஃபையும் தான் ஹஸ்பண்டையும் இழந்தவங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு தெரியாமல் 2 பேரும் ரகசியமாக மீட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் மூடி 21 நாள் லாக்டவுன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு புரியல. வசமாக மாட்டிக்கிறாங்க. எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் இட் வாஸ் ப்ரீஸி. ஆனால் வயசானவங்க, யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி காமிக்கிறதால என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எத்தனை பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு தெரியல. அடுத்த படம் அவரும் நானும் அவளும் நானும். கௌதம் வாசுதேவ் மேனன் மூவி அப்படின்னாலே அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸ்ட்ரெயின் அவே ஃப்ரம் த பீட் அண்ட் ட்ராக். ஒரு தாத்தாவுக்கும் அவருடைய பேத்திக்கும் நடுவில் நடக்கிற எமோஷ்னல் இன்ட்ராக்ஷன். தாத்தாவா எம்எஸ் பாஸ்கர், பேத்தியா ரித்துவர்மா. கொள்ள அழகு, அழகு மட்டும் இல்லைங்க, பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸும் கூட. தாத்தாவோட விருப்பத்துக்கு எதிராக தான் அம்மா வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தாத்தாவுக்கும் அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. லாக்டவுன் பீரியடில் பேத்தி தான் தாத்தாவை பார்த்துக்க வராங்க. அப்போ தான் தாத்தாவோட உண்மையான குணம் தெரிய வருது. படம் ரொம்ப பொயட்டிக்காக இருக்குது. எம்எஸ் பாஸ்கரை வேறு ஒரு பரிமாணத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் ஹீ குட் ஹேவ் டன் லிட்டில் பெட்டர் டுவோர்ட்ஸ் த எண்ட். ஓவராலாக படம் நல்ல கான்செப்ட், பட் லிட்டில் ஸ்லோ. அடுத்ததா காஃபி எனிவன். இந்த படத்துக்கு ஃபேமிலி எவ்ரிவன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கலாம். ஏன்னா மொத்த ஹாசன் ஃபேமிலியும் நடிச்சிருக்காங்க. சாருஹாசன் கடைசி நிமிஷத்தில் கலந்துக்க முடியாததால காத்தாடி ராமமூர்த்தி. ஹி ஹாஸ் டன் ஜஸ்டிஸ் டு த ரோல். தன்னுடைய கேரக்டரை உள்வாங்கி நடிச்சிருக்காரு. தான் மனைவி ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுறாரு. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வந்த சுஹாசினியும் சரி, அனுஹாசனும் சரி, ஹாஸ்பிட்டலில் தான் பெட்டர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு விவாதிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அனுஹாசனுடைய ப்ரெக்னன்சி, சுஹாசினி பிள்ளையோட கண்டிஷன் பற்றிய ஃபோன் கால், அது நடுவில் ஒரு டான்ஸு, அப்புறம் பாம்பேயில் இருக்கிற ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய வெறுப்பு அவங்க அம்மா மேலே அப்படின்னு கதை எங்கெல்லாமோ போகுது. சுமூகமாக முடிக்கணுங்கிறதுக்காக கடைசியாக ஸ்ருதிஹாசனுடைய வீடியோ கால் வருது. வந்ததுக்கப்புறம் கோமாவில் இருக்கிற அவங்க அம்மா எழுந்து உட்காடுறாங்க, காஃபி குடிக்கிறாங்க, காஃபி கொடுக்குறாங்க. அந்த டவராலேருந்து புகையாக வருது. வேறு என்னெல்லாமோ நடக்குதுங்க. ராஜு மேனன் டைரக்ஷன். ஆண்ட்ரியா, லீலா சாம்சன் அண்ட் சிங்கர் சிக்கில் குருச்சரன். கௌதம் வாசுதேவ் மேனன் மாதிரியே ராஜு மேனன் கிட்டேயும் நம்ம வித்தியாசமாக எதிர்பார்க்கலாம். அவர் ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறதாலே ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப அசப்டலாக இருந்தது. அந்த வீடு ரொம்ப சூப்பர். த ஸ்டோரி இஸ் அபவுட் விக்ரம் அண்ட் சாதனா, ஸ்கூல்மேட்ஸ். தன்னோட ஸ்கூட்டி பிரேக் டவுன் ஆனதால விக்ரம் வீட்டுக்கு வரா சாதனா. லாக்டவுன் பீரியடுங்கிறதால அவங்க வீட்டில் தங்க வேண்டிய சூழல். அவங்க அம்மாவும் அங்கே இருக்காங்க. அங்கே இருக்கும்போது தான் சாதனா ஒரு ட்ரக் அடிக்ட்னு தெரிய வருது. ஆல்சோ அங்கிருந்து கிளம்பும்போது விக்ரம் அவளை ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணதா சொல்கிறான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேக்கிங்கை ரொம்ப பாராட்டலாம். ஓவராலாக இட் இஸ் எட் அனதர் மூவி, நத்திங் டு ரேவ் அபவுட். ஃபைனலாக மிரக்கல். மற்ற 4 படத்துலேருந்து தனித்து இருக்கிறது கார்த்திக் சுப்புராஜோட மிரக்கல். இதோட ஆரம்பமே இது ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு அடையாளம் காட்டுது. அண்டு இந்த படத்தில் ஃபீமேல் கேரக்டர்ஸே கிடையாது. பாபி சிம்ஹா அண்டு இன்னும் 2 பேர், அவ்வளோதான். ஒரு ஜனரஞ்சகமான படத்துக்கு பெரிய நேம்ஸ் தேவையில்லை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு கார்த்திக். கதை ரொம்ப சிம்பிளுங்க. பாபி சிம்ஹாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வர பேச்சாளர் திங்க் தட் எ மிரக்கிள் வில் ஹேப்பன் அண்ட் இட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறாரு. அதை கேட்டுட்டு இந்த 2 பசங்களும் லாக்டவுனில் ஏதோ இத்து போன காரில் நிறைய கேஷ் பதுக்கி வச்சுட்டு இருக்கதை கேள்விப்பட்டு நைட்டு திருட போகிறாங்க. அதில் ஒன்றும் கிடைக்கல. வெறுத்து போய் அட்லீஸ்ட் கார் ஸ்டெப்னியாவது வித்துடலான்னு அந்த கார் ஸ்டெப்னி எடுத்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. ஆக்சுவலாக அது ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஆஃபீஸ். அங்கே ஒருத்தன் மயங்கி கிடக்கிறான். அவன் பக்கத்தில் சாக்கு மூட்டையில் கத்து கத்தா பணம்.
இந்த ரெண்டு பசங்களுக்கும் சந்தோஷம் தாங்கல. எடுத்துட்டு வந்த கார் டயரை அங்கேயே விட்டுட்டு சாக்கு மூட்டை நிறைய பணத்தோட வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். அதை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுக்கு போகாதேங்கிற பெரிய பிலாசபிய சிம்பிளா ஹியூமரஸா சொல்லியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். மிரக்கல் தான் பெஸ்ட் ஆஃப் த லாட். இந்த மாதிரி ஆந்தாலஜி வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று.